சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற பெண்கள் விடுதியில் நடந்த கதையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரூர்லேருந்து தன்னுடைய வேலைக்காக சென்னை வந்த கண்மணி ஹாஸ்டல் வார்டனை மீட் பண்ணி ரூமை அவர் ரெண்டுக்கு எடுக்கிறா. ஹாஸ்டல் வார்டன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த 333வது நம்பர் ரூமை கண்மணிக்கு காட்டு அப்படின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இதுதான் கண்மணி உன்னுடைய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கண்மணியும் அதுக்கு பாய் சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்குள்ளே வராங்க. புது இடம் அப்படின்றனால கண்மணிக்கு சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டெல்லாம் இப்படியே போகுது. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சிட்டிக்குள்ளே இருக்கிற தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக அவங்க கிளம்பிட்டாங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க பஸ் பிடிச்சி ஹாஸ்டலுக்கு வர லேட் நைட் ஆயிடுது. வந்தவங்க நேராக ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்க சில பெண்கள் டிவி பார்த்துட்டு இருக்காங்க, சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்மணியும் நல்லா ஜாலியான டைப் பொண்ணு, அதனால் சீக்கிரமாக நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டா. அவளும் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க. அப்படி சந்தோஷமாக போகிறவங்களுக்கு தெரியாது இதுதான் நம்மளோட கடைசி இரவு இந்த ஹாஸ்டலில் அப்படின்னு. மெதுவாக மேலே மாடி ஏறி போனவங்க தன்னுடைய பெட்டில் சோர்வாக போய் படுக்கிறாங்க. படுத்துட்டு அன்னைக்கான ஒர்க்கை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் நேரம் கழித்து கண்மணிக்கு தூக்கம் வந்துடுது. அவங்க லைட்டாக கண்ணை மூடி தூங்க போகிறாங்க. தூங்கி ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, யாரோ பலமாக கதவை தட்டுற சத்தம் கேட்குது. கண்மணி எந்திரிச்சு யாராக இருக்கும் அப்படின்னு கதவுக்கிட்ட போய் பார்க்குறாங்க. ஆனால் வெளியே யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லை அப்படின்னு பயம் இருந்தாலும் அதை காட்டிக்காமல், என்ன இது நைட்டு தூங்க கூட விட மாட்டுறாங்க, யார் கதவை தட்டுனதுனே தெரியலையே அப்படின்னு அவங்களே பேசிட்டு மறுபடி தூங்க போகிறாங்க. ஆனால் மறுபடி கதவை தட்டுற சத்தம் கேட்குது. மறுபடி வெளியே வந்து பார்க்குறாங்க. காரிடோரில் யாருமே இல்லை. மறுபடி தூங்குறாங்க. மறுபடி சவுண்டு கேட்குது. ஆனால் இந்த முறை ரொம்ப சத்தமாக கேட்குது. பயந்துடுறாங்க கண்மணி. கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப பயத்தோட யாருன்னு கேட்குறாங்க. யாரும் பதில் சொல்லாதனால சாவி ஓட்ட வழியாக யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. வெளியில் பார்த்த கண்மணிக்கு ஒரு பேரதிர்ச்சி. யாருன்னு சரியாக தெரியல, ஆனால் ஒரு பெண் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. யார் இது அப்படின்னு அவங்க ரொம்ப பயத்தோட தன்னுடைய பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறாங்க. ரொம்ப மறுபடியும் அதே சவுண்டு கேட்டுகிட்டு இருக்கிறதுனால பயந்து அவங்க கட்டிலுக்கு கீழே போயிட்டு போலீஸுக்கு பேசாமல் ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய ஃபோனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் தன்னுடைய ரூமுக்குள்ளே யாரோ நடமாடுற மாதிரி தெரியுது. ஃபோனில் வேறு சிக்னல் இல்லைன்னு காட்டுது. ரொம்ப பயந்து அவங்க மெதுவாக கட்டிலுக்கு மேலே எந்திரிச்சு தன்னுடைய ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து படுக்கிறாங்க. காலையில் விடிஞ்சிருது எப்பயும் போல். ஆனால் இந்த டைம் அவங்க என்ன யோசித்து வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம டோர் முன்னாடி ஒரு சிசிடிவி கேமரா மாட்டிடுவோம், நைட்டு யார் வந்தா அப்படின்னு நம்ம ப்ரூஃபோட நம்ம ஹாஸ்டல் வார்டன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க தன்னுடைய ரூமுக்கு வெளியில் ஒரு சிசிடிவி கேமராவை மாட்டுறாங்க. நைட்டெல்லாம் விழிச்சிருது என்ன நடக்குதுன்னு டேபவே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் திடீர்னு ஒரு ஃப்ளிக்கர் சவுண்டு வருது. அதோட ஒரு உருவமும் தெரியுது. அந்த உருவம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, அதை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் மனுஷங்க மாதிரி தெரியல. அது ரொம்ப அமானுஷமாக இருந்துச்சு. கள்ள சிரிப்பு சிரிக்குது. அதை பார்த்து பயந்த கண்மணி, யாரது ப்ளீஸ் சொல்லுங்கள் யாரது அப்படின்னு கத்துறா. ஆனால் டோர் ஓப்பன் ஆகுது. வெளியே யாருமே இல்லை. ரொம்ப பயந்து போன கண்மணி எங்கே யாரையுமே காணா, இது கனவா இல்லை நினைவா அப்படின்னு மறுபடி தன்னுடைய டேப் எடுத்து ஏதோ வீடியோ பார்க்குறாங்க. அப்போது அந்த வீடியோவில் தெரிஞ்ச உருவம் இவளோட கண்ணுக்கு நேராக தெரியுது. மறைஞ்சு போயிடுது. இவ அங்கேயும் இங்கேயும் பார்க்குறா. எங்கேயாவது அந்த உருவம் இருக்கா, இது என்ன கடவுளை பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பயந்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் கதவுக்கு பின்னாடி இருந்து வந்த அந்த உருவம் நீளமான கருமையான முடிகளை வச்சுக்கிட்டு, கண்ணு நல்லா பிதுங்கின கண்ணை வச்சுக்கிட்டு ரொம்பவே பாவமாக கண்மணி முன்னாடி அப்பாவி மாறி வந்து அவளவே பார்க்குது. கண்மணியை நேருக்கு நேர கண்களில் ஏதோ மாயம் செய்யுது. அவளுடைய கண்ணு
பளிச்சுன்னு மின்னிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த கண்மணியோ கொஞ்சம் சாந்தமாகறா, பயப்படுறத நிப்பாட்டுறா. ஆனால் அவள் கண்ணு வெளிர் நிறத்தில் மாறுது. அதுக்கப்புறமா கண்மணிக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஹியூமன் ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவங்க ஒரு பொம்மை மாதிரி முன்னாடி நடந்து போக பின்னாடியே அந்த அமானுஷ்ய உருவம் அவளை பின்தொடருது. தன்னுடைய ரூமுக்குள்ளே வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பயங்கரமான சிரிப்பு சிரிக்கிறாங்க. அந்த ஒரு நாள் இரவுக்கு அப்புறம் அந்த ரூமில் கண்மணியை யாருமே